இந்த ஒரு மேட்ச்சில் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா கார்னேட்டில் இருக்கும். சரி கார்னேட்டிக்கு தேவைப்படுற ஸ்னைப்பர் புல்லட்டையும் வாங்கிட்டு அப்படியே ஜோனுக்கு ரஷ் பண்ணலான்னு போயிட்டுருப்பான். போக சொல்ல நீ இருப்பான், அடித்து பிடிச்சி 2 புல்லட்டில் செத்துருவோம். காரணம் நம்ம டீம் டேமேஜ் கொடுத்துரு ஓசிகள் அடிச்சிட்ருப்பேன். சரி இங்கே அப்படியே ஜோனுக்கு எப்படின்னா ரஷ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி நம்மளோட இன்னொரு டீம் மட்டும் டவுன் ஆகிடுவார். அவருக்கு யூஓவி ட்ரோன்லாம் போட்டு ஹெச்பி ஏற்றிக்கு எப்படியே ரிவைவ் பண்ண அவன் க்ளோவில் உடச்சி திரும்பி டவுன் வச்சிடும். இது வேலை ஆகாதுன்னு ஜோனை சுற்றிட்டு வந்து ஜோனுக்கு ரஷ் பண்ணுவேன். ரஷ் பண்ண சொன்னால் லைஃப் யூஏவி ட்ரோனை யூஸ் பண்ணிட்டு தான் ஏறுவேன். அப்போ தான் கொஞ்சம் மச்ச ஹெச்பி கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தாங்க இங்கே வந்து மெடிக்கிட்ட போட்டது மட்டும் இல்லாமல் போல்ட் மேக்கரை போட்டு விட்ருவோம். கரெக்டாக போல்ட் மேக்கரை போட்ட உடனே எனிமீஸ்க்கெலாம் நல்லா டேமேஜ் போக ஆரம்பிச்சிடும். ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுவேன்னா என்கிட்ட கார்னேட் எடுத்து ஆளுக்கு ஒவ்வொரு புல்லெட்டு மட்டும்தான் அடிப்பேன். வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். போல்ட் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சில் ரொம்ப முக்கியம். அது ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே இந்த இடத்துல எனக்கு 2 கில் வந்துடும். ஒவ்வொரு புல்லட் தான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கு மேலே யூஸ் பண்ணலை. சரி இந்த இடத்துல எனிமி இருப்பான் அடிக்கலான்னு பார்த்தா என்னோடய போல்ட் மேக்கர் எனக்கே டேஞ்சர் ஆகும். சம்டைம்ஸ் அப்படி தான் நம்மளோட போல்ட் மேக்கர் நம்மளுக்கு அடி பயங்கரமாக விழுகும். இங்கே ஒருத்தர் இருப்பான், சரி சோலோவாக தான் இருக்கும், எப்படின்னா அவனை அடித்து பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் கண்ணை மூடிட்டு அழுத்துவங்க ஐஸ் அப்புறமா தான் தெரிஞ்சுட்டு அவனுக்கு 2 பேர் டீமு 2 பேரும் சேர்ந்து என்ன அழுத்தி முடிச்சிடுவானுங்க.